வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். உங்களுக்கு ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்டர் பற்றி தெரியாது அப்படின்னா அதுக்கான வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். முதல்ல கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்டர் பற்றி பேசும்போது என்ன சொல்கிறோம்னா கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெத்தட். ஓகே, அதுவும் ஒரு மெத்தட் தான். அப்போ நம்மளால் மெத்தடை வச்சு என்னெல்லாம் வேலை செய்ய முடியுமோ அதெல்லாம் என்ன பண்ண முடியும், கன்ஸ்ட்ரக்டரை வச்சு நம்மளால் பண்ண முடியும். ஸோ பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது நம்மளோட கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது. அதை தான் என்ன சொல்கிறோம்னா பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறோம். ஸோ சின்டாக்ஸ் பாருங்கள். கன்ஸ்ட்ரக்டரோட நேம் என்னவா இருக்கும் அப்படின்னா இட்ஸ் a ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெத்தட். இதோட நேம் என்னவா இருக்குன்னா கிளாஸ் நேமாக இருக்கும். அதுக்கு எந்த ரிட்டர்ன் டைப்பும் இருக்காது. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா பேராமீட்டர்ஸ், அதாவது ஆர்குமெண்ட் லிஸ்ட்டு பாஸ் பண்ணணும். அந்த ஆர்குமெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸோட டேட்டா மெம்பர்ஸை இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஆர்குமெண்ட்டை வச்சு என்ன பண்ணுவோம், கிளாஸோட டேட்டா மெம்பர்ஸை இனிஷியலைஸ் பண்ணுவோம். தென் கன்ஸ்ட்ரக்டரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா எப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமோ அப்போவே இன்வோக் ஆகும். இம்ப்ளிசிட் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுவே என்ன பண்ணிக்கும், இன்வோக் ஆகிக்கும். மெத்தடாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்பெஷலாக ஆப்ஜெக்ட் வச்சு கால் தான் பண்ணணும். ஆனால் கன்ஸ்ட்ரக்டர் அப்படி இல்லை, அதுவே என்ன பண்ணிக்கும், இன்வோக் ஆகிக்கும். ஆனால் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்பிளிசிட்டாகவும் கால் பண்ணலாம், இம்ப்ளிசிட்டாகவும் அதுவே என்ன பண்ணும், இன்வோக் ஆகும். ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம். அங்கே என்ன பண்ணும், பேராமீட்டர் லிஸ்ட் பாஸ் பண்ணும். இம்ப்ளிசிட் காலாக இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அப்படியே பாஸ் பண்ணிட்டோம்னா அதுவே என்ன பண்ணிக்கும், இன்வோக் ஆகிக்கும். ஸோ பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து எக்ஸ்பிளிசிட்டாகவும் கால் பண்ணலாம், இம்ப்ளிசிட்டாகவும் கால் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் see an எக்ஸாம்பிள். இப்போ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்னு பாருங்கள். ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. அவங்களோட எம்ப்ளாயி ஐடி, ஏஜ், நேம், பேசிக் பே இதெல்லாம் சேஞ்ச் இருக்காது. அதாவது ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் வேறு வேறு டீட்டெயில்ஸ். ஓகே, இதெல்லாம் ஒவ்வொரு எம்ப்ளாயீஸோட பேசிக் டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ அந்த எம்ப்ளாயி எப்போ வந்து அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரோ அப்போவே அவரை வந்து என்ன பண்ணுறோம், அவருக்கு என்ன பண்ணுறோம்னா இந்த பேசிக் டீட்டெயிலெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லை, கம்ப்யூட்டரைஸ்டு ஒர்க் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் பர்சன், அதாவது ஒரு பீப்புள், அதாவது ஒரு ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ஜெக்டை தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா பேங்க்கில் போய் நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட நேம், பர்சனல் டீட்டெயிலெலாம் வாங்கிட்டு அங்கே ஒரு அக்கௌண்ட் நம்பர் க்ரியேட் பண்ணுறாங்க. அக்கௌண்ட் நம்பர் க்ரியேட் பண்ணும்போது அந்த உங்களோட பர்சனல் டீட்டெயில் இருக்குது பார்த்தீங்களா, நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போவே என்ன பண்ணணும்னா இது ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணி அந்த அக்கௌண்ட் நம்பர் கூட லிங்க் பண்ணி வச்சுக்கும். உங்களை வந்து என்ன பண்ணோம், அக்கௌண்ட் நம்பர் கூட லிங்க் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? ஸோ அதாவது ரியல் வேர்ல்டில் நீங்கள் கம்ப்யூட்டரைஸ் பண்ணிங்கன்னா எதாக இருந்தாலும் அது என்னவாக தான் கன்சிடர் பண்ணும், ஒரு ஆப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணும். அப்போ இதெல்லாம், அதாவது எம்ப்ளாயி டீட்டெயில்ஸில் இதெல்லாம் பேசிக் அப்படிங்கிறதுனால நான் அந்த எம்ப்ளாயியை கம்பெனியில் முதல் தடவை அவங்கள அதாவது கம்பெனியோட சிஸ்டத்தில் முதல் தடவை ஸ்டோர் பண்ணும்போதே ஒரு ஆப்ஜெக்டாக்கி என்ன பண்ணுறேன், ஸ்டோர் பண்ணுறேன். அதை மாதிரி பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுறேன், யூஸ் பண்ணுறேன் இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஏன்னா டெய்லி என்ன பண்ணலாம், நியூ எம்ப்ளாயிஸை ரெக்ரூட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாங்கிறதுக்கு பதிலாக அவங்களோட பேசிக் டீட்டெயில்ஸை ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம், இனிஷியலைஸ் ஆயிரும். அதனால என்ன பண்ணலாம், பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரை இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம், எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். எம்ப்ளாயி ஐடி, ஏஜ், நேம், பேசிக் பே இதெல்லாம் டேட்டா மெம்பர்ஸ். எம்ப்ளாயிங்கிற கிளாஸுக்கு டேட்டா மெம்பர்ஸ். இங்கே ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்டர் எங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கீழே தான் இருக்கும். ஆர்குமெண்ட் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன், எக்ஸ், ஒய், என், பேசிக். ஓகே, இது எல்லாமே என்ன ஆர்குமெண்ட் லிஸ்ட், பேராமீட்டர் லிஸ்ட். இங்கே வர்ற வேல்யூஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா மெம்பர்ஸ்க்கு இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். இது நார்மல் இனிஷியலைசேஷன் தான். A = 10 அப்படின்னு சொல்கிற மாதிரி எம்ப்ளாயி ஐடி = X அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கரெக்டாக இனிஷியலைஸ் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே ஒரு டிஸ்பிளே மெத்தட், அது சும்மா தான் என்ன பண்ணுவோம், டிஸ்பிளே பண்ணும். அதாவது இருக்கிற டீட்டெயில்ஸை டிஸ்பிளே பண்ணும், அவ்வளோதான். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இம்ப்ளிசிட் கால் அப்படி தான் நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். எம்ப்ளாயி ஐடி, ஏஜ், நேம் அண்ட் அவங்களோட பேசிக் பே இதை பாஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எம்ப்ளாயி E1 ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது கம்பைலர் அந்த லைனை கிராஸ் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகி எக்ஸில் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் கொடுத்த நம்பர், ஏஜ், நேம், பேசிக் பே வந்து ஸ்டோர் ஆயிரும்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த வேல்யூவை இங்கே அசைன் பண்ணுறோம். அது மாதிரி E2 ஆப்ஜெக்ட்டுக்கு E3, that is employee 1, employee 2 and employee 3. அதுக்கப்புறம் கரெக்டாக அசைன் ஆகிருக்கா அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்கு தான் கோட் எழுதியிருக்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். சேம் ப்ரோக்ராம் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது 123 போய் என்ன பண்ணுன்னா எக்ஸுக்கு ஸ்டோர் ஆகும், ஒய்க்கு என்ன பண்ணும் 25 ஸ்டோர் ஆகும், ராம்ங்கிற நேம் என்னுக்கும் 10,000 வந்து பேசிக் பேக்கும். அப்போ எம்ப்ளாயி ஐடி, அதோட எம்ப்ளாயி ஐடி என்னவாயிரும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 123, ஒய்யோட வேல்யூ 25 வந்து ஏஜுக்கும், நேம் ராம் வந்து நேமுக்கும், 10,000 வந்து பேசிக் பேக்கும் அசைன் பண்ணுறேன். ஓகே, அது மாதிரி E2 கிரியேட் பண்ணும்போது E3 கிரியேட் பண்ணும்போது. இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் இருக்குன்னா எம்ப்ளாயி ஒன்னோட டீட்டெயில்ஸ் நம்ம அதாவது கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணும்போது, அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணோம், எம்ப்ளாயி ஐடி 123, ஏஜ் 25, ரோம் அண்ட் 10,000. ஓகே, இப்படி தான் என்ன பண்ணுது அப்படின்னா இம்ப்ளிசிட்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டும் மேலே போய் என்ன பண்ணோம், பேராமீட்டர் லிஸ்ட்டில் போய் அசைன் ஆகும். ஈக்குவலாக என்ன ஆகும், எந்த ஆர்டரில் கொடுக்குறோமோ அதே ஆர்டரில் என்ன பண்ணோம் அசைன் ஆகும். ஸோ மெத்தடுக்கு எப்படி பாஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டருக்கும் பாஸ் பண்ணுறோம். ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெத்தடான ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணணும். இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே என்னவாகும், இன்வோக் ஆகிக்கும். அதுதான் அதில் உள்ள டிஃப்ரென்ஸ். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி 2க்கு என்ன வேல்யூ பாஸ் பண்ணணும் அதுதான் அசைன் ஆகிருக்கு. எம்ப்ளாயி 3க்கு என்ன வேல்யூ சொல்லணும் அதே மாதிரி தான் அசைன் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வந்து இதுக்கப்புறம் ஃபர்தராக ஏதாவது நெட் சேலரி, கிராஸ் சேலரி இதெல்லாம் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அவங்களோட பேசிக் பே வச்சு என்ன பண்ணுறோம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்னது அவங்களோட ப்ரைமரி டீட்டெயில்ஸ், இது எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் அசைன் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே அசைன் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே அசைன் பண்ணுறேன். ஐ திங்க் உங்களுக்கு ரொம்ப பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் and don't forget to subscribe my channel. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching my channel.